வே புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா, வே புரோட்டீனில் ஸ்டீராய்ட் கலந்துருக்கா இப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் என் பேஷண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன கேட்குறாங்க. முதல்ல வே புரோட்டீன் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிற புரிதல் இருந்தால் நமக்கு இந்த பயமே இருக்காதுங்க. வே புரோட்டீன்ங்கிறது நம்ம மில்க்ல இருந்து ஒரு சீஸோ பன்னீரோ பண்ணும்போது அந்த வெள்ளையான ஹார்டு பார்ட்டு அந்த சீஸ் பன்னீர் ஆயிடுது, மீதி அந்த தண்ணி மாதிரி வடிகிறது தான் வே புரோட்டீன். அதை ஃபில்டர் பண்ணி அதை பவுடர் ஆக்கி வேவாக கொடுக்குறாங்க. இதில் வேறு ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி அதில் ஸ்டீராய்டு அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கிட்னி ஃபங்க்ஷனோ இல்லை லிவர் ஃபங்க்ஷனோ நார்மலாக இருந்துச்சுன்னா தாராளமாக வே புரோட்டீன் எடுத்துக்கலாம். வே புரோட்டீன் எப்படி பார்த்து வாங்கணும்னா முதல் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கணுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 இன்க்ரீடியன்ஸ்குள்ளே தான் இருக்கணும். நிறைய ஒரு 10-15 இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தால் அதை பெட்டராக அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, லேப் டெஸ்டிங் இருக்கான்னு பார்க்கணும். அதோட எஃபிகசி அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ்க்கெல்லாம் இருக்கான்னு பார்க்கணுங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது என்னென்னா அது ஒரு ஜென்யூனான சோர்ஸாக இருக்கணும். ஏன்னா நிறைய டூப்ளிகேட் வேனால தான் இந்த பல பிரச்சனைகள் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வே புரோட்டீன் சாப்பிடாதுன்னு பயப்படுத்துகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.